எஸ்ஐஆர் விவகாரத்தில் இனி புதிதாக எந்த வழக்குகளும் அனுமதிக்கப்படாது என்று தலைமை நீதிபதி திட்டவட்டமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், குஜராத் என 12 மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இதற்கு எதிராக மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து திமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கேரளாவிலிருந்து கேரள மாநில அரசே மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போல அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்தும் மற்ற மாநிலங்களைப் போலவே எஸ்ஐஆர் நடைமுறையை அஸ்ஸாம் மாநிலத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அங்கு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்துமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் தான் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் மிக முக்கியமான சில அறிவிப்புகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்த எஸ்ஐஆர் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் டிசம்பர் 16ஆம் தேதி விசாரிக்கப்படும். அதே போல அன்றைய தினமே மேற்கு வங்க மாநிலம் சார்ந்த விஷயங்களும் விசாரிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். பிறகு தமிழ்நாடு சம்பந்தமான எஸ்ஐஆர் வழக்குகள் டிசம்பர் 17ஆம் தேதியும் அன்றைய தினமே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எஸ்ஐஆர் தொடர்பான வழக்குகளும் விசாரிக்கப்படும் என கூறியுள்ள தலைமை நீதிபதி கேரள மாநிலத்தின் எஸ்ஐஆர் தொடர்பான விவகாரம் டிசம்பர் 18ஆம் தேதி விசாரிக்கப்படும் என கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் புதிதாக இந்த விவகாரத்தில் இனி எந்த வழக்குகளையும் நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. உச்சநீதிமன்றத்தின் தலைமை பதிவாளர் எஸ்ஐஆர் தொடர்பான புதிய வழக்குகள் எதையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம், அதை எதையும் விசாரணைக்கு பட்டியலிட வேண்டாம் என்றும் அவர் உத்தரவு என்பதையும் பிறப்பித்திருக்கிறார். அதைவிட மிக முக்கியம், எஸ்ஐஆர் தொடர்பான சிறு சிறு கோரிக்கைகளை முன்வைத்து சில வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். அந்த வழக்குகளை முதலில் விசாரித்து நாங்கள் உத்தரவுகளை பிறப்பிப்போம். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த விஷயங்களிலும் விரிவான விசாரணை என்பதை நடத்தி அதற்கான தீர்ப்பு என்பதையும் நாங்கள் எழுதி ஜனவரி மாதத்தில் வெளியிடுவோம் என்று கூறியிருக்கிறார். வரக்கூடிய 19ஆம் தேதி டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து உச்சநீதிமன்றம் விடுமுறை என்பது கோடை விடுமுறைக்காக செல்வார்கள். பிறகு ஜனவரி 2ஆம் தேதி 2026 புது ஆண்டு பிறந்ததற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் மீண்டும் தொடங்கும். எனவே அந்த 10 நாட்கள் எஸ்ஐஆர் தொடர்பான விவகாரங்களில் தீர்ப்பு எழுதுவதற்காக நீதிபதிகள் எடுத்துக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனவரி முதல் வாரம் அல்லது 2வது வாரம், ஆனால் ஏதோ ஒரு ஜனவரி மாதத்தில் ஏதோ ஒரு நாளில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தலைமை நீதிபதி தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அதைவிட மிக முக்கியமான விஷயம், அனைத்து மனுதாரர்களுக்குமே நாங்கள் விசாரணைக்கான வாதங்களை முன்வைப்பதற்கு தேவையான காலத்தை நாங்கள் சரிபாதியாக பிரித்து கொடுப்போம். அதில் எந்த குழப்பமும் வேண்டாம், அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.